2011 அறிவிச்சது. இன்னைக்கு 2020 ஒரு முடிச்ச சொல்லிடுறேன். இன்னைக்கு 2020 15 வருஷமா இருக்கு. முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்கிறேன். சாலை பணிகள் தற்போது வரை முடியாமல் இழுத்தடித்து வருவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். 2011 அறிவிச்ச அந்த அவுட்டர் ரிங் ரோடு சொன்னாங்க. 2011 அறிவிச்சது. இன்னைக்கு 2020 ஒரு முடிச்ச சொல்லிடுறேன். இன்னைக்கு 2020 15 வருஷமா இருக்கு. முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்கிறேன். நான் இது நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். இது மேஜிக் கிடையாது. நீங்க டக்குன்னு இது பண்ண முடியாது. இப்போ காவேரி அந்த பாலத்துல கண்டிப்பா அந்த ரிப்பேர் ஒர்க் அவங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நீங்க அவங்க என்னன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல செய்ய முடியாது. இப்போ தீபாவளி பண்டிகை ஒட்டி அவங்க செய்ய முடியாது. அதே நேரத்துல குறிப்பிட்ட அந்த மாதிரி அந்த டைம்ல செய்ய இனியும் பிரச்சனையாகும். அதனால அவங்க இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ரிங் ரோட பண்ணி முடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணிருக்கலாம். இந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு 50 விழுக்காடு இந்த பிரச்சனை நம்ம குறைச்சிருக்கலாம். நம்ம அதே மாதிரி நான் சொல்றேன், முந்தைய அரசாங்கங்கள் செஞ்சதுடைய இதை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்றோம். நம்ம இந்த ரிங் ரோடா இருக்கட்டும், பல நீங்க இந்த ரிங் ரோடு நீங்க முழுசா நீங்க அமைச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற திருச்சியில் இருக்கிற முக்கியமான இது பிரச்சனையும் தீரும். நீங்க இந்த ரயில்வே மேம்பாலங்கள் சம்பந்தமா பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது அவங்க இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம ரிவ்யூ மீட்டிங் நம்ம நடத்துறோம். நம்ம ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறோம். அது அவங்க கொடுக்குற காலக்கெடு ஏதாவது தாமதம் என்ன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.